Taste the Daily. சென்னை டி நகர் ராமன் சாலையில் உள்ள திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு வீட்டின் அருகே வலம் வந்த கேமரா பொருத்தப்பட்ட வாகனத்தால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தற்பொழுது கேமரா பொருத்தப்பட்ட அந்த வாகனம் யாருடையது என்பது தகவல் ஏதும் கிடைக்கப்பட்டதா? இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வழக்கமாக கூகுள் சர்வே மேற்கொள்வதற்காக கூகுள் மேப் சர்வே செய்வதற்காக சாலைகளில் கேமரா வைக்கப்பட்ட வாகனங்கள் வலம் வருவது வழக்கம். அவர்கள் முறையாக முன்னவே சென்னை பெருநகர காவல்துறையிடமும் போக்குவரத்து போலீசாரிடமும் அனுமதி பெற்ற பின்னரே அந்த சோதனையை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் டி நகரில் இருக்கக்கூடிய திமுக பொருளாளரும் எம்பியுமான டி.ஆர். பாலு வீட்டை நோட்டமிட்டபடி வாகனம் சுற்றி வருவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில போலீசார் அங்கு விரைந்து அங்கு கேமராவுடன் இருந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்போது இணை ஆணையர் அலுவலகத்தில் அந்த வாகனமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கேமரா பொருத்தி அந்த நோட்டமிட்டு கொடுத்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் தேனம்பேட்டை போலீசார் அந்த வாகனத்தை பிடித்திருக்கிறார்கள். டி நகர் பகுதியில் ராமன் சாலையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டின் அருகே இந்த கேமரா பொருத்திய வாகனமானது சுற்றி கொண்டிருந்ததால் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது பிடிபட்ட அனைத்து 8 வாகனங்களையும் எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த இணை ஆணையர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூகுள் சாலை சர்வே செய்த வாகனம் என தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இது கூகுள் நிறுவனத்தின் இடம் இல்லாமல் ஆப்பிள் மேப் செய்வதற்கான அந்த சர்வே செய்த வாகனம் என தெரிய வந்திருக்கிறது. அந்த வாகனத்தின் உரிய ஆவணங்கள் இருந்ததாலும் விசாரணைக்கு பின் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திலும் ஒப்படைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். Taste the Daily. Taste the Daily.